இல்ல பெரியதா, நான் திலகா செஞ்ச தப்ப நியாயப்படுத்தல. அவ செஞ்ச தப்புக்கு தங்கதுரை பண்ண தப்பும் ஒரு காரணம் இல்லையா? அது நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். நான் உங்களை அவமானப்படுத்தணும்னோ இல்ல அவ முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும்னு உங்களை போக சொல்லல. இன்னும் நீங்க போய் பேசாம இருக்கீங்களேன்னு தான் சொல்றேன். மத்ததெல்லாம் விட்டுடுங்க பெரியதா. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இந்த நேரத்துல திலகாவை நீங்க பார்த்து சின்னதா ஒரு வருத்தமாவது சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க பெரியதா. தங்கதுரை நல்லா இருக்கணும், தங்கச்சி மகன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா போய் திலகாவுக்கு நல்லது சொல்லணும். யார் அவ திலகா? நீங்க பார்த்து பிறந்தவ. இன்னும் சொல்லணும்னா தாய் மாமனா அவளுக்கு பேர் வச்சதும் நீங்க தான். உங்க மடியில உட்கார வச்சுதான் அவளுக்கு காது குத்துனீங்க. எப்படி ஓடணும், எப்படி நடக்கணும், நாம எப்படி பேசணும், எப்படி சாப்பிடணும், எங்க எல்லாரையும் எப்படி எப்படி கூப்பிடணும்னு சொல்லி தந்ததும் நீங்க தான். அதையெல்லாம் சொல்லி கொடுத்த நீங்க இப்ப வாமா வந்து நல்ல வாழ்க்கைய தவற விட்டுறாம வாழன்னு 4 வார்த்தை நல்லது சொல்லக்கூடாதா? சொல்லுங்க பெரியதா, நல்லது சொல்லக்கூடாதா? சொல்றத கேக்குறவளா இருந்தா தாலி ஏறின கையோட தாவி குச்சி போயிருக்க மாட்டா பாண்டியம்மா. எல்லாரும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பெரியதா. நம்ம கண்ணு எதிரிலேயே தங்கதுரை மாறின மாதிரி திலகாவும் கண்ணுக்கு மறைவா மாறி இருக்கலாம்ல. எனக்கு என்னவோ நீங்க போய் பேசினா திலகா மனசு மாறி உங்க கூட வந்துருவான்னு தோணுது. என்ன பெரியதா, திலகாவை பார்த்து பேசுறீங்களா? நீ சொன்னதுக்கு அப்புறம் மீற முடியுமா? பார்த்து பேசுற. நீங்க என்னக்கா சொல்றீங்க? என் புருஷனே சொன்ன பின்னால மாற முடியுமா? கூடவே போறேன். இவங்க போய் பேசினா பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நன்றி பாண்டியம்மா. இவங்க பேசி திலகா திரும்ப வந்துட்டானா நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். போங்க, போய் முதல்ல திலகாவை தயார் பண்ணுங்க. இவங்க எப்ப வேணாலும் திலகாவை பார்த்து பேசுறதுக்கு அங்க வருவாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன்.